ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். ஆண்டவர் கூடார மறைவிலே ஒளித்து வைத்து ஏசப்பா உங்களை பாதுகாப்பாராங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நல்ல பகுதியை எனக்கு சிந்திக்க வைக்க விரும்புகிறேன். இந்த ஃபோர்ட் கார் கம்பெனியை பற்றி நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதில் ஒரு புதிய மாடல் கார் கண்டுபிடிச்சி அதை லான்ச் பண்ணுறதுக்கு முந்தி ஒன்று செய்வாங்க. 2 டெஸ்ட் பண்ணுவாங்க. ரோட் டெஸ்ட், கிராஷ் டெஸ்ட். அந்த ரோட் டெஸ்ட்னா என்ன? நல்ல ரோட்டில் திறமையான வாகன ஓட்டிகளை கொண்டு வந்து 160 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட வைப்பாங்க. எப்படி ஓடுது அப்படின்னு பார்ப்பாங்க. இந்த கிராஷ் டெஸ்ட் அப்படிங்கிறது மோத வைத்து, எல்லா பகுதிகளையும் மோத வைத்து பலூன் ஓப்பன் ஆகுதா, சேஃபாக இருக்குதான்னு பார்ப்பாங்க. ஆனால் அதில் ஆளோட்டிகளை வைக்க மாட்டாங்க. விபத்து நடக்கலாமே. அதுக்கு என்ன செய்வாங்க தெரியுமா? ரோபோட்டுகளை வைத்து மோத வைப்பார்கள். ஒரு கம்பெனி ஒரு மனிதனுடைய உயிருக்கு இவ்வளவு பாதுகாப்பை கொடுத்தால் ஆண்டவர் உங்களை பாதுகாக்க விடுவாரா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிலையில் தங்குவான். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, கோலியாத்தை மேற்கொள்ள தாவீது நிற்கிறான். பெரிய அரக்கன் சவுல் 40 நாள் காலையிலும் சாயங்காலம் 80 முறை பயந்து போனார். ஆனால் அந்த கோலியாத்தை மேற்கொள்ள தைரியத்தையும் மன வலிமையும் கொடுத்து தாவீதை அனுப்பினார். இதே போல பைபிள் இன்னொரு இடத்தில் வாசிக்கும் போது எசேக்கியா ராஜா அந்த சனகரிப்பு ராஜாவை சந்திக்க பலன் இல்லை, பயந்து போனார். ஆலயத்தில் போய் எழுதி வச்சு ஜெபம் பண்றார். ஆண்டவரே, நிற்க எனக்கு பலன் இல்லை. ஆனால் கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? ஒரு தேவதூதனை அனுப்பி 1,85,000 வரை கொண்டு போட்டார். என் பிள்ளை ஜெபம் பண்ணிட்டானே, நிற்க பலன் இல்லைன்னு சொல்லிட்டானே. நிற்க பலனையும் தருவார். நிற்க பலன் இல்லாத போது உங்களுக்காக அவரும் யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள். கூடார மறைவிலே உங்களை ஒளித்து வைத்து பாதுகாப்பார். வசனங்களை வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 27:5. ஆமென். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்தி. ஆமென். இந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதாகாலம் நம்முடைய தேவன். மரணம் வரை நம்மை நடத்துவார், உங்களை பாதுகாப்பார். அந்த இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள். தகப்பனே, இந்த காலை நேரத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதோடு ஆண்டோட கிருபை உங்களை தாங்கட்டும். God bless you. Have a nice day.